கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான் போர் இன்னும் முடியவில்லை. தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட பாகிஸ்தானில் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனையடுத்து ஆர்முஸ் ஜலசந்தி உட்பட ஈரானின் அனைத்து துறைமுகங்களையும் அமெரிக்கா முற்றுகையிட்டது. கடந்த சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் சென்றிருந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திடீரென ஈரான் திரும்பினார். இந்நிலையில் பாகிஸ்தான் செல்லவிருந்த அமெரிக்க தூதுக்குழுவினரையும் பாகிஸ்தான் செல்ல வேண்டாம் என்று கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை நிறுத்த வேண்டும் எனில் ஈரானே முன்வரட்டும் என்று அறிவித்துள்ளார். கூடுதலாக 3 நாட்களில் ஈரானில் உள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகள் வெடித்து சிதறும் என்றும் எச்சரித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நீடிக்கும் வரை அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று அந்நாட்டு அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கை ஆணையத்தின் பிரதிநிதியும் ஆன தஸ்தேஷன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் பொருத்தமான இடைத்தரகர் அல்ல என்று குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியஸ்தம் செய்பவர் ஒரு பக்கம் மட்டுமே பேசுபவராக இருக்கக்கூடாது என்றும் பாரபட்சமற்றவராக இருக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இப்ராஹிம் ரிசாயி, அண்டை நாடாகவும் நட்பு நாடாகவும் உள்ள பாகிஸ்தான் எப்போதுமே அதிபர் ட்ரம்பின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே கவனமாக இருப்பதாக பதிவிட்டுள்ளார். மேலும் லெபனான் மற்றும் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் உட்பட அமெரிக்கா தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதை முன்னிலைப்படுத்த தவறிய பாகிஸ்தான் அமெரிக்காவை விமர்சிப்பதையும் கண்டிப்பதையும் தவிர்க்கிறது என்றும் ரசாயி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக கடந்த 3 நாட்களில் 2 முறை பாகிஸ்தான் சென்ற ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பிரதமர் செபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைமை தளபதி அசிமுனர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஆர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் குறித்தும் விவரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலும் விவாதிக்க ரஷ்யாவுக்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்பாஸ் அராக்சி. மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திப்பதற்கு முன்னால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவை ஈரான் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். லெபனான் உட்பட ஈரான் மீதான போர் முழுமையாக நிறுத்தப்பட்டு அமெரிக்க கடற்படை முற்றிலுமாக பின்வாங்கி ஆர்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான போக்குவரத்து ஈரானின் கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என்றும் அதன் பிறகே அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் ஈரான் பேசும் என்றும் ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் இந்த கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்குமா என்று தெரியாத நிலையில் மத்திய கிழக்கில் போர் மீண்டும் தொடங்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் லோயஸ்ட் பிரைஸ், கம்ப்ளீட் டிரான்ஸ்பெரன்சி. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?